அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிருபையுள்ள நாதரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தயவு செய்யும் எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே இந்த முதல் மாதத்தை முடித்து இரண்டாவது மாதத்திலும் கடந்த 6 நாட்கள் எங்களை அதிசயமாக அற்புதமாக எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து எங்களை கொண்டு வந்த எல்லா தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய 7வது நாளில் உம்முடைய சமூகத்தினராக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன தேவனே, இந்த காலை வேளையில நாங்கள் சபையாராக ஒரு குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா உலக வேலைகளை துவங்குவதற்கு முன்பாக உம்முடைய சமூகத்தின் நேராக அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு முன் சென்று எல்லா குணலானவைகளை செவையாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய பலனை, இந்த நாளுக்குரிய ஆண்டவரே கிருபைகளை, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. ஆண்டவரை காண்கிற எல்லா மனுஷர்களுடைய தயவு இரக்கத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பு சென்ற எல்லா குணலான செவையாக்கும்படியாக எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஒரு விசையாக ஆண்டவர் நாங்கள் நன்றி பலிகளை துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலதியான கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஆன்லைனில் கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலதியான கூட்டத்தை கூட நீர் ஆசீர்வதித்து துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக. பெரிய காரணம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அவர் அமரலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்துக்கலாம், சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த காலவில் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை அவரை நன்றியோடு அவரை துதித்து மட்டும் நடத்தின தேவனை நாம் பாடி அவரை மேன்மைப்படுத்தி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை துதித்து நம் கர்த்தரை ஒன்றாக சேர்ந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சேர்ந்து அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே எனக்காய் ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. ஆமாப்பா, சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே.
இது அதிசயம் அதிசயம் தானே, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் நான் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் நான் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே. கேட்போமா? உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சொல்லுமா? நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா பாடுனீங்க? அன்பின் தெய்வமே என்ன பாடினோம்? என்னை நடத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு குறை இல்லாமல் என்னை சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் நம்மளை ஏந்தி சுமந்து பாதுகாத்து அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? என்ன பாடணும்? நன்றியோடு அவர் பாடணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு, நம் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் பாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற கொஞ்ச நேரம் எழுமி என்று நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை நடத்தி இருக்கிறீங்க, எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க, எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறீங்க, எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. இந்த வருடம் தொடங்கி இந்த 2வது மாதத்தில் இந்த 7வது நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் மாத்திரம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுமியான என்னை நீங்க தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அப்பா எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ இல்லாம எத்தனையோ நெருக்கமான நேரத்திலும் நீர் எங்களுக்கு துணையா இருந்தீரே, எங்கள் சகாயரா இருந்தீரே ஆண்டவரே, எங்கள் பரம வைத்தியரா இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆராதனை வேலை என்பது ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, எங்கள் முழு ஆத்மாவோடு உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். 2வது சரணத்தில் பாடணும், சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா எப்படி எப்படியோ இருந்துச்சு, ஆனால் இந்த நாள் ஆண்டு நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தந்து நடத்தியிருக்கிறார். ஆமென். உலகம் கொடுக்க முடியாத ஒரு காரியம் சமாதானமான தேவன் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2வது சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு மாத்திரமே மகிமைகளை செலுத்தவர்களாக, நமக்கு எந்த பெருமையும் இல்லை, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, நம்மளுடைய பலனால் அல்ல, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது என்னால் உண்டானதல்ல, இது தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற ஈவா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த சரணத்தை நான் மறுபடியும் பாட போகிறோம். என்னோடு நீங்களும் சேர்ந்து ஆண்டவரே எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி காலைவேளை அவரை மகிமைப்படுத்தி நாம் பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் துதிப்போம். சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம் தானே, சொல்லுமா, இது அதிசயம் அதிசயம் தானே. பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் நான் கொடுத்து விட்டேனே. காலைவேளை சொல்லுமாப்பா, நான் கொடுக்கிறேன். பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் நான் கொடுத்து விட்டேனே. இந்த நாளில் அப்பா உம் சித்தம் போல என்னை நடத்துமே, என் குடும்பத்தை உம் சித்தம் போல என்னை நடத்துமே, என் வியாபாரத்தை உம் சித்தம் போல என்னை நடத்துமே, என்னுடைய வருமானத்தை உம் சித்தம் போல என்னை நடத்துமே, என் வாழ்க்கையை உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. நாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த கால்விலைகளை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்வீராக, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற அன்பு சகோதரி ஜான்சி அவர்களுக்கு நல்ல பலனை கிருபைகளை கற்றுக் கொடுத்து பலப்படுத்தி மருத்துவ தேவைகளை சந்தித்து சுகத்தோடு தொடர்ந்து ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபைகளை தந்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகன் கவி பாரதியுடைய எல்லா பலவீனங்களை மாற்றி சீக்கிரத்தில் ஒரு விடுதலை பிள்ளை கர்த்தர் கொடுத்து தொடர்ந்து பள்ளிக்கு கடந்து போக கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலவீனத்தோடு இருக்கிற சகோதரர் அப்ரஹாம் அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்தி எல்லா அந்த த்ரோட் ப்ராப்ளங்களை கர்த்தர் மாற்றி விடுதலை சுகந்தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிருபைகளை சுகந்தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காரங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே உற்சாகமாக வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆமென். காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் வழக்கம் போல நடைபெறும். எல்லா வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் உற்சாகமாக உபவாச ஜெபத்திலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நன்மையை தந்து நடத்துவாராக. ஆமென். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆன்லைனில் இன்றைக்கு லைவாக போக முடியல. முடிந்த பிறகு இதை அப்டேட் பண்ணுவோம். தயவுசெய்து பொறுத்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற சகோதரர் சுந்தர், சகோதரி ஃப்ளாரன்ஸ் தம்பதியினுடைய மகள் ஸ்வீட்டி அவர்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். அன்பு வாலிப பிள்ளையோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை தந்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வாத கிருபைகளை தந்து நடத்தும்படி சமாதானமாய் சுகமாய் நடத்தும்படி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளையை வாழ்த்துகிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. இப்போது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் அறிமுகம் அவசியமில்லை. என்னுடைய சம்பந்தி அவங்க நேற்றைக்கு ஒரு கார் வாங்கிறதுக்காக டெலிவரி எடுக்க வந்தாங்க. அவளை கேட்டுக்கொண்டே இந்த நாளில் காலையில் செய்தி கொடுக்கணும். சந்தோஷமாய் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி யாருடைய வரவேற்பு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபையாக ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன்.
அருமையான பாஸ்டர் அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் இப்பொழுது ஒரு வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 40வது அதிகாரம். நம்ம எல்லாரும் ஆதியாகமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 40வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13வது வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிப்போம். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 3 நாளைக்குள்ளே பார்வோன் தன் தலையை உயர்த்தி உன்னை 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உயர்த்துகிறவர் என்பதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்து அறிந்து கொள்வது மிக அவசியம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பது அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கவும் நாம் அனுபவத்துக்குள்ள இருக்கவும் கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. இன்றைக்கு நாம் உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் விரும்புகிறோம். இங்கே யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திர சொப்பனத்திற்குரிய ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறான். அந்த அர்த்தத்தை கேட்டவுடன் அவனுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு வருகிறது. கலங்கி போயிருந்தான், துக்கத்தில் இருந்தான், அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த சிறைச்சாலையில் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஒரு சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை பாருங்கள். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இதை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா 3 வருஷம்னா அது அவனுக்கு இளைப்பை கொண்டு வந்திருக்கும். 3 வருஷத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 நாளை குறித்து சொன்ன உடனேயே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் போச்சு, இன்னும் ஒரு நாள் தான், அடுத்த நாள் எனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் அதுபோல் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி அதை ஆண்டவர் நீண்ட காலத்துக்கு உங்களை காத்திருக்காமல் துரிதமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு அதை செய்ய அவராலே முடியும். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவர். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் இந்த காணொளியிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும், பாருங்கள், அவர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் தன்னுடைய ஜபத்தில் தேவனை குறித்து அறிந்த ஒரு அற்புதமான ஒரு அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த ஜபத்தை பண்ணும் பொழுது ஒரு குறைவோடு இருந்த அன்னாள் இப்போ ஒரு மனமகிழ்ச்சியோடு அவள் தேவனை குறித்து துதிக்கிறதான ஒரு ஜபம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது துதிக்கிறதுல நம்ம தேவனிடத்தில் பெற்ற அனுபவத்தோடு துதிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப உற்சாகப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த அன்னாள் தேவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. முதலாவது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து என்ன பண்ணுறாரா, அவர் எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தை பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறார். உங்களை எடுக்கணும். நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தணும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும், உங்கள் பிள்ளைகளை உயர்த்தணும். அது மட்டுமல்ல, தோத்திரம், நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே அன்னாள் சொல்லும் பொழுது குப்பையிலிருந்து, அந்த வார்த்தையை பாருங்கள், குப்பையிலிருந்து. அப்போ குப்பை என்பது எப்படிப்பட்டது? வேண்டாம், இதுக்கு மேலே ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு தூக்கி வீசப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அன்னாள் சொல்லுவதை பாருங்கள். இன்றைக்கு இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்த அவராலே கூடும். ஆமென் சொல்லுவோமா?
மறுபடியும் நீங்கள் அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் என்னை என்ன செய்வார்? புழுதிலிருந்து அவர் என்னை எடுத்து, குப்பையிலிருந்து அவர் என்னை உயர்த்துவார். அப்போ என்னை உயர்த்துவதற்கு நான் யாரிடத்தில் என்ன தேவையில்லை, நான் போய் நிற்க வேண்டிய அவசியமில்லை. நாம் இன்னொரு காரியம் அறிந்து கொள்ளணும். இதை ஆலயத்திலிருந்து அவளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ஆலயத்துக்குள்ளே போய் அவளுடைய ஜெபம் 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, வெகு நேரம் ஜெபித்தார். உங்களுக்கு நான் அன்பாக ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறேன். அருகாமையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகாலையில் மட்டுமல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஆலயத்தில் வந்து தோத்திரம் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, சபை ஊழியத்துக்கும் அது உயர்வை கொண்டு வரும். உங்கள் விசுவாச குடும்பங்களுக்கும் அது உயர்வை கொண்டு வரும். நாம் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சங்கீதம் 147வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 147:6 எழுதியிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர் உயர்த்துகிறார். என் கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் கூட சொல்லலாமே. சாந்த குணம் உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா, துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்போ உயர்வும் யார் கையில் இருக்குது? தாழ்வும் யார் கையில் இருக்குது? எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவது அவருக்கு பிரியம். ஆனால் நாம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குணத்தை மாற்றிக்கொண்டால் உயர்வு நிச்சயம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும்? குணத்தை மாற்ற வேண்டும். இதைத்தான் வேதாகமத்தில் ரூத்து புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுடைய முந்தின குணத்தையும் அவளுடைய பிந்தின குணத்தையும் அவளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒரு மாற்றத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அவளுடைய முந்தின குணம், அவள் இருந்ததான மோவாப் தேசம், பிறகு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விபரீதங்கள், புருஷனை இழந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தை இழந்தது, இப்படி எல்லாவற்றையும் இழந்த நிலைமை. பிறகு அதற்கு அப்புறம் அவளுடைய குணத்தையும் ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். பிலிப்பியர் நிருபத்தில் 4:5 எழுதியிருக்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பதாக தெரிந்திருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது எது தெரியுங்களா? நம்முடைய மாற்றம், குணத்திலே உண்டான மாற்றம். ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதங்களை ஒரு மாற்றமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கட்டும். ஆனால் அதைவிட தேவன் ஒரு மனிதனிடத்தில் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் குணத்தை குறித்தே ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாடு முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டிலையும் கூட தான். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மையான உயர்வு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திர குணத்தில் தான். இதைத்தான் சங்கீதம் 25:9 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 25:9. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வழியை குறித்து நமக்கு சொல்லுகிறார். நான் யார் என்றும் என்னுடைய வழி எதுவென்றும் நமக்கு தேவன் தெளிவுபடுத்துகிறார். நாம் நம்முடைய வழியில் போய் உயர்வை அடைவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாமலேயே உயர்வை அடைவதற்கு விரும்புவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் வருடங்கள் கடந்து போகும். ஒரு உயர்வையும் பார்க்க முடியாது, ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அப்போ என்ன தான் செய்யணும்? நம்முடைய குணத்தை மாற்றிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? உங்களை எல்லாருக்கும் யாக்கோபுக்கு தெரியும். முழுவதும் என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ணினார். பொழுது விடிந்தாலும் அவர் ஜெபத்தை நிறுத்தல. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டார், என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று. ஆனால் தேவன் கொடுத்த ஒரு பதில், உன்னுடைய பெயர் என்ன? ஏனென்று உங்களுக்கு நல்லா தெரியும், அவனுடைய பெயரை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். இந்த இடத்துல ஒரு பேரை சொல்லுவான், அந்த இடத்துல ஒரு பேரை சொல்லுவான். அப்பா கிட்ட போய் ஏசான்னு சொல்லுவான், மாமா கிட்ட போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சம்பளத்தை மாற்றி கேட்பான். இப்படி நிறைய குணங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது?
அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் ஒரு மாறுதலை கர்த்தர் எதிர்பார்த்தார். அவன் உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டான். என்னுடைய பெயர் யாக்கோபு தான் என்று சொல்லிவிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இனிமே உன் பேர் என்ன கிடையாது, யாக்கோபு கிடையாது. நீ அடிக்கடி குணம் மாறுகிறவன். இனிமே உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண மனிதனை அப்பம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், வழிக்கு பாதுகாப்பு இல்லாமல், எந்த அடிப்படை ஆசீர்வாதமும் இல்லாதிருந்தது யாக்கோபை 12 கோத்திர பிதாக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இன்றைக்கு அவனுடைய பெயரில் தான் உலக நாடுகளில் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இஸ்ரவேல் இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆமேன் சொல்லுவோமா? இன்னும் 2 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:11 வாசிக்கலாமா? 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ பாருங்க, 1 சுதந்தரிக்கிறது, 2வது மனமகிழ்ச்சி. ஒரு உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம். 2வது அதில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும். ஆகவே ஆண்டவர் சுதந்தரிக்கிறதுக்கு உயர்த்துகிறார். அப்போ ஒரு காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த காலங்கள் வரைக்கும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணுங்கள், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்ணுகிற தேவன், அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது வரைக்கும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி நமக்கு ஒரு பொறுமை வேணும். நிறைய விசுவாசிகள் அவசரப்படுகிறதை பார்க்கிறோம். அவசரப்படுகிற அநேகம் பேர் அந்த உயர்வை கிடையாமல் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சாந்த குணம் உள்ளவர்களாய் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களோ அவர்கள் உயர்வை அவர்கள் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நிச்சயம் உயர்த்துவார். உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. மாற்றிக்க ரெடியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாற்றுவதற்கு மனமில்லாதவர்கள் உயர்வை எதிர்பார்ப்பது என்பது வேதாகமத்தில் கூடாத காரியம். அந்த ஒரே ஒரு குணத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். என்னோட கூட 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 29:17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். ஆமென். அப்போ குணம் மாறி இருக்கா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியணும்? கர்த்தருக்கு தெரியணும். கொஞ்சம் வாயை திறந்து சொல்றீங்களா? யாருக்கு தெரியணும்? என்னை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை அல்ல, நம்மை குறித்து எல்லாருக்கும் தெரிய வரணும். அதைத்தான் உங்களுக்கு பிலிப்பியர்ல நான் சொன்னேன், உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். இப்போ நம்ம மாறிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும், நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு தெரியணும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? தோத்திர, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். அப்போ குணம் மாறிடுச்சு அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கீழே இருக்கிறதையும் வாசிக்கலாமா? இவைகளை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். ஆமென் சொல்லுவோமா? இப்போ குணம் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன சொல்லுங்க? கொடுக்கிறது. வாய் திறந்து சொல்லலாமா? என்னது? முன்னாடி எப்படி இருப்போம்? நம்முடைய ஜென்ம சுபாவம் வாங்குறதாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிறு பிள்ளைத்தனமாக இருப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பொழுதும் வாங்குகிறதுல தான் சந்தோஷமாக இருப்பாங்க. கொடுக்கிறது என்பது கொஞ்சம் வளர்ந்த பிறகு புரிந்து கொண்ட பிற்பாடு, கற்றுக்கொண்ட பிற்பாடு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த மாற்றம், அது கிறிஸ்து எப்படி அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரோ, இல்லை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக எப்படி அவர் கொடுத்தாரோ அதுபோல் அந்த கொடுக்கிறது என்பது நமக்கு உள்ளிருந்து வருகிற ஒரு பெரிய மாற்றம். எங்களுடைய சபையில் ஒரு அருமையான சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். அவங்க வேலை செய்யும் பொழுது உண்மையும் உத்தமமாக அவங்க தசம பாகம் கொடுப்பார்கள்.
அதை நான் பலமுறை எங்கள் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு குடும்பம் உண்டு. அவர்கள் தன்னுடைய வருமானத்தில் 100% எந்தெந்த விதத்தில் உண்டோ, உதாரணத்துக்கு ஒரு இடம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்தின் மதிப்பை பார்ப்பாங்க. அந்த மதிப்பை பார்த்துட்டு அதில் எதையாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. இப்படி வீடு வாடகைக்கு விடுவாங்க. அந்த வாடகைக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு 5000 கிடைக்கணும்னு வச்சுங்களேன், அதில் 500 ரூபா தசமாக கொடுப்பாங்க. இப்படி உண்மையும் உத்தமமான அவருடைய இருதயத்தை பலமுறை நான் சாட்சியாக அறிவித்திருக்கிறேன். இப்போ சமீப காலங்களில் அவர்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார்கள். அந்த ஓய்வு பெற்றதிலும் அவர்கள் உண்மையான தசம்பாகத்தை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவங்க ஒரு தீர்மானம் எடுத்ததை சொன்னாங்க. பாஸ்டர், ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என் இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் நீங்களும் சபையில் ஒரு சாட்சியை குறித்து சொன்னீங்க. நான் அந்த சாட்சியை குறித்து சொல்லும்போது கூட சொன்னேன், தயவுசெய்து யாரும் நீங்கள் எமோஷ்னலாக, அதாவது ஒரு மாம்சத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் உற்சாகப்படுத்தி நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஆனால் இது ஒரு ஊழியருடைய அனுபவம், அது தேவனுக்கு அவருக்கு இருந்த அனுபவம்னு சொல்லி அது விலைக்கு தான் சொன்னேன். ஆனால் அது அவங்க உள்ளத்தில் தொடப்பட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. பாஸ்டர், நான் என்னுடைய தசம்பாகத்தை 2 மடங்காக மாற்றலான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்போ எடுக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ கொடுத்துருந்தா கூட 2 மடங்கு எப்படி வந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் தனக்கு இப்பொழுது சம்பளத்தில் 3 பகுதியில் 1 பகுதி தான் என்ன செய்யும் கிடைக்கும். ஆனால் அதில் 2 மடங்கு நான் கொடுப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. யோசித்து பாருங்கள், ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. ஆனால் நான் இதுவரைக்கும் இருந்ததை விட 1 மடங்கிலிருந்து 2 மடங்கு நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த தீர்மானம்தான் நம்மளை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்கள். இது ஏன்னா உற்சாகமாக உத்தம இருதயத்தோட வேறு யாருடைய வற்புறுத்துதல் இல்லாமல் தனக்குத்தானே எடுக்கிறதான ஒரு தீர்மானம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாய் சொன்னார்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே தானியேல் அருமையான ஒரு தீர்மானத்தை எடுத்தான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதபடிக்கு அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு 3 பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அதை நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து வாசித்தால் அவன் தேவனாலே உயர்த்தப்பட்டான். ஆமென் சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த காலவெளியில் நம்முடைய தேவன் உயர்த்துகிறவர் என்றும் அவருடைய உயர்வை நம்முடைய அனுபவத்துக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு அதை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் உயர்த்த முடியும். இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் 3 நாளைக்குள்ளேயோ அல்லது 3 மாதத்திற்குள்ளேயோ அல்லது 3 வருடத்திற்குள்ளேயோ ஒரு உயர்வை நீங்கள் காண வேண்டும். அந்த உயர்வை நிச்சயம் உங்களுக்கு தருவார், உங்கள் குடும்பத்துக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார், ஏன் உங்களுடைய திருச்சபைக்கும் ஆண்டவர் தருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 3 நாளைக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு உயர்வை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அது எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொண்டு வருகிறது கர்த்தாவே. அதே போல் அன்னாள் ஆலயத்துக்குள்ளிருந்து அவருடைய ஜபத்தில் கர்த்தரை குறித்த அறிவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அவளும் ஆண்டவரை கர்த்தர் உயர்த்துகிறவர் என்பதை குறித்து அவள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் சொல்லுகிறாள். நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு எங்கள் குணங்கள் மாற வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் குணங்கள் எல்லாம் ஆண்டவரை முந்தின குணங்களைப் போல அல்லாமல் பிந்தின அந்த நல்ல குணங்கள் எங்களிலே காணப்படட்டும். ஆண்டவரே, தாவீது ராஜா சொன்னது போல என்னுடைய உத்தம குணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் மன உற்சாகமாய் உத்தம இருதயத்தோடு உத்தம குணத்தோடு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தாவீது வனாந்தரத்தில் இருந்தான். நீர் அவனை அழைத்து அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக்கி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு ஆண்டவரே தாவீதின் சந்ததியிலே உண்டாகும்படி அவ்வளவு பெரிய உயர்வை நீர் கொடுத்த ஆண்டவர். இதோ எனக்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிகாலையில் ஆண்டவரை ஜபத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை யாவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் அதிகமாக உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.